எவ்ரிவன். ஸோ நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோஸ் போட்டு. ஒரு கம்பேக் குடுக்காம இருந்தா எப்படி? ஸோ அதுக்காக தான். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, நீங்க ராமேஸ்வரம் வ்ளாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஐ அம் ஷூர் திஸ் வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அண்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும். ஸோ நீங்க நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க போலாம். எங்க நம்ம போறோம்? ஸோ மதுரையிலிருந்து நாங்க ராமேஸ்வரம் வரைக்கும் நம்ம போக போறோம். ஸோ அதுக்காக நாங்க மதுரை டூ ராமநாதபுரம் வரைக்கும் ட்ரெயின் போயிட்டா, ஸோ ராமநாதபுரத்துலருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து நமக்கு பஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 149 கிலோமீட்டர். ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். 49 கிலோமீட்டர் மட்டும் தான் இப்ப நம்ம வந்து பஸ்ல வந்து டிராவல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஏன் அப்டின்னா, நமக்கு வந்து அந்த ரயில்வே ட்ராக் தெரியுது இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு 2022லயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா, இப்போ அந்த பாலம் வந்து யூஸ் பண்ற சிச்சுவேஷன்லயே இல்ல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து துருப்பிடிச்சு போச்சு. ஸோ இப்போ 1964ல வந்த புயலுக்கே வந்து அந்த பாலத்த வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்திருக்கு. அதுக்கடுத்து திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அகைன் திருப்பி ஓப்பன் பண்ணாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்றதுக்காக இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து பஸ்ல வந்து டிராவல் பண்ணிட்டுருக்கோம். சேம் டைம் வந்து இப்போ நமக்கு அந்த ரோட் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா? ஸோ இது எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 1988ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணனால எல்லா டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து நமக்கு ஒன்லி ரோட் தான். ஓகே. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நியூ, ஓல்ட், அகெயின் இது வந்து ஓல்ட். இப்போ வந்து இந்த நியூ பிரிட்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90% வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இயர்ல வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்போ ஓப்பன் பண்றாங்க அப்படின்றத. ஸோ நமக்கு அந்த ஓல்டா இருக்கிற அந்த பாம்பன் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா? ஸோ எப்போ 1870ல இருந்து 1914 வரைக்குமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ எப்போ 24 ஃபெப்ல தான் இது வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க அதுக்கு வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணி தான் வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, இந்த பிரிட்ஜ வந்து நம்ம கிராஸ் பண்றப்போ, அந்த ட்ரெயின்ல போறப்போ, அந்த சத்தம் இருக்கே வேற மாதிரி இருக்கும். அந்த டங் டங் அப்படின்ட்டு வந்து அந்த அந்த சத்தமே வந்து வேற ஒரு வைப்ப வந்து குடுக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 1/2 கிலோமீட்டரா. ஸோ ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டா போகாது. ரொம்ப ஸ்லோவாவும் போகாது. ஒரு மீடியம் ரேஞ்சுல அந்த கடல் அலையோட அந்த ட்ராக்ல வந்து நம்ம வந்து கிராஸ் பண்றப்போ, வேற மாதிரி ஒரு வைபாவும் இருக்கும். வேற மாதிரி ஒரு ஃபீலிங்காவும் இருக்கும். ஏன்னா 2 சைடு வந்து கடல், நடுவுல நம்ம போறோம். ஸோ இதுதான் வந்து இந்தியாவிலேயே ரொம்பவே டேஞ்சரான ஒரு ட்ராக்னா இந்த ட்ராக் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பராவும் இருக்கும். ரொம்ப வந்து சேஃபாவும் வந்து அத வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்ப வந்து அத க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு புதுசா எப்போ ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கு ஏத்தாப்புல நம்ம அதுலயும் வந்து நம்ம டிராவல் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்கு அப்படின்றதும். பட் அப்போ வந்து பாம்பன் பிரிட்ஜ் வந்து நமக்கு தனுஷ்கோடி வரைக்குமே வந்து அதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டா இருந்திருக்கு. ஸோ 1964ல வந்த சைக்ளோன்னால அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டா வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ இப்போ போனோம் அப்படின்னாலும் நம்ம வந்து அப்போ ஆல்ரெடி இருந்த பிளேஸ வந்து ஒரு 50% மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வரைக்குமே வந்து நம்ம தனுஷ்கோடிக்கு போகணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒன்லி அந்த ரோட்வே மட்டும் தான் இருக்கு. அது நமக்கு கவர்மெண்ட் பஸ் வந்து நமக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ் போது. அப்படி இல்லன்னா நம்ம வந்து நம்ம வெளியில கேப் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா, அப்போ வந்து அந்த சைக்ளோன்ல போனப்போ ஒரு ட்ரெயினே வந்து ஃபுல்லுமே மூழ்கியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 கிட்ட வரைக்குமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இப்போ இறந்துட்டாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப பார்த்து பார்த்து சேஃபா இப்ப வந்து புதுசா வந்து ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் அப்படின்னா நம்ப முடியுதா? ஸோ அது வந்து எப்படி வந்து மூவ் ஆக போது, அது எப்படி வந்து ப்ராசஸிங்ல இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெர்டிக்கல் பிரிட்ஜ் வந்து எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு நானுமே வந்து ரொம்ப ஆவலா தான் இருக்கேன். ஸோ அது எப்படின்றது இனிமேல் தான் வந்து நம்ம இந்த இயர் வந்து நம்ம பார்த்துருவோன்றத நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எல்லாருமே கவர்மெண்ட் மனசு வச்சா எப்பவே முடிஞ்சிரலாம். பட் இப்போ வந்து நமக்கு அந்த ஒரு இந்த பீரியட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்து தான் அவங்க இந்த சைடும் வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த பிரிட்ஜ் தான் இப்ப வந்து நீங்க பார்க்க போறீங்க. தட் மீன்ஸ் அந்த வெர்டிக்கல் லிஃப்ட்ன்னு சொன்னிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான் இப்ப வந்து நீங்க பார்க்க போறீங்க.
Living life, everyday, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure. எப்படி இருக்கு? பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்ல வந்து இப்போ புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற அந்த பாலத்தில தான் 3 பேர் வந்து செல்ஃபீஸ் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி வந்து அவங்கள வந்து அங்க அலோவ் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. மேபி அங்க ஒர்க் பண்றவங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க ஒர்க் பண்றவங்க தான் வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ற மாரி தான் தோணுது. எனிவே ஸோ இத பார்த்து வந்து இன்ஸ்பயர் ஆயி இன்னும் 4 பேர் அங்க போய் நிக்காம இருந்தா சரி. நமக்கு எதுக்கு வம்பு? வாங்க நம்ம வந்த வேலைய பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்க வந்து டெம்பிளுக்கு போலாமா? இந்த ராமநாத சுவாமி டெம்பிள் வர யார் ரீசனா இருக்காங்க, இருந்தாங்க அப்படின்றது நீங்க கொஞ்சம் ஹிஸ்டரிய கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராமேஸ்வரம் அப்படின்றது எப்படி வந்து அது வந்து ராமேஸ்வரம் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம ராமாயணத்துல நமக்கு வந்து சீதாவ வந்து கடத்திட்டு போயிருந்தது. அப்புறம் அதுக்கடுத்து நடந்த போர்ல, அதுக்கடுத்து ராமர் வந்து வின் பண்ணது. ஸோ இந்த மாதிரி அங்க அந்த ராவணன வந்து வின் பண்ணிட்டு, ஸோ ராமர் வந்து இந்த கடல்ல வந்து தான் வந்து குளிச்சுட்டு, அதுக்கடுத்து அந்த குளிச்சுட்டு அந்த மண்ணுல வந்து நமக்கு அந்த சிவன வந்து உருவாக்கி, ஸோ அதுதான் இப்போ நாளடைவுல வந்து அந்த ராமேஸ்வரம் வந்து நம்ம இப்ப டெம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இப்போ அங்க இருக்கு. ஸோ இந்த கடல்ல தான் வந்து அவங்க வந்து நீராடி இருக்காங்க. ஸோ அதனால தான் இது ரொம்பவே வந்து ஃபேமஸா இருக்கு. ஸோ அதனால தான் நெறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்தோம் அப்டின்னா, ஸோ நம்ம லைஃப்ல என்னென்ன பாவம் பண்ணோமோ, ஸோ அது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்தா நமக்கு முடிஞ்சிரும் அப்டின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அதே மாரி தான் வந்து நாங்களும் போயிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்டின்னு இல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறப்பயே யாருக்கும் எந்த ஒரு கெடுதல் இல்லாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த கிணறு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கோவில்ல மொத்தம் 22 தீர்த்த கிணறு இருக்கு. ஸோ அந்த 22 தீர்த்த கிணறுலயுமே வந்து நம்ம வந்து நீராடிட்டா, நமக்கு நம்ம லைஃப்ல என்னென்ன நமக்கு புண்ணியம் கிடைக்குமோ, ஸோ அது எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் தான் இந்த ஸ்தல வரலாறு அப்படின்றதே நம்ம சொல்லலாம். இந்த கோயில்ல வந்து இன்னொரு சிறப்பம்சமும் இருக்கு. ஸோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற டைரக்ஷன் பார்த்தீங்களா? இங்கருந்து ஸ்ட்ரெய்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, ஒரே நேர்கோட்டுல இருக்கா? ஸோ இது கிட்டத்தட்ட வந்து 1212 தூண்கள் வந்து இருக்கு. ஸோ இதோட ஹைட் வந்து 6.9 வரைக்குமே இருக்கு. இப்போ அங்க காலத்துல கட்டுனது இப்ப வரைக்குமே வந்து சூப்பரா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து தளத்துல வந்து கிட்டத்தட்ட 4 கோபுரம் இருக்கு. ஸோ நீங்க எந்த கோபுரத்துக்கு வழியா வந்து பார்த்தீங்கனாலுமே, உங்களுக்கு வந்து இதோட இத வந்து நீங்க பார்த்து சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி 4 சைடுமே இருக்கு. இங்கருந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா? எவ்ளோ அழகா இருக்குல்ல? ஸோ நீங்க ராமேஸ்வரம் போயிட்டீங்க அப்டின்னா, அந்த தீர்த்த கிணறு சொன்னேன்ல, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வாங்கணும், வாங்கி உங்க வீட்டுக்கு கொண்டு போணும்னு நெனச்சீங்கனாலும், இந்த மாதிரி நீங்க வந்து வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அப்டியே வந்து நீங்க ஷாப்பிங் வந்தீங்க அப்டின்னா, ஸோ இதுதான் ராமர், லக்ஷ்மணர், சீத்தை, ஹனுமார். ஸோ இந்த மாதிரி ஒரு டாலர் வந்து நான் சின்ன வயசுல போட்டிருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே வந்து மெமரியா இருந்துச்சு. இந்த பிளேஸ்க்கு நீங்க வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி வந்து வீக் டேஸ் வாங்க. ஸோ ரொம்பவே வந்து கூட்டம் இருக்காது. நீங்க நல்லாவே ஜாலியா உங்களுடைய டைம வந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஸோ பக்கத்திலேயே வந்து நியர்பைஸ் வந்து ரூம்ஸ் ஃபெசிலிட்டீஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம டெம்பிள் ரூம்ஸும் இருக்கு. பிரைவேட் ரூம்ஸும் இருக்கு. ஸோ நீங்க வந்து இங்க நீங்க கொஞ்சம் செக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இன்னொன்னு நம்ம கடல்ல வந்து நம்ம வந்து குளிக்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாரி தான் கடல்ல குளிச்சுட்டு, அகெயின் வந்து திருப்பியும் வந்து கோயிலுக்கு போயிட்டு, அந்த 22 தீர்த்த இதையும் பார்த்துட்டு, அதுக்கடுத்து போய் சாமி கும்பிடுறது, ரொம்பவே வந்து ஒரு பிளெஸ்ஸிங் ஒரு மொமெண்ட்டா இருக்கும். அதனால தான் மகாளி அமாவாசை அப்பல்லாம் வந்து இங்க வந்து நமக்கு வந்து திதி குடுப்பாங்க. ஸோ ஏன் அப்டின்னா, அந்த காலத்துல அந்த ராமர் வந்து அந்த போர் முடிச்சுட்டு வந்துட்டு, தன்னோட பாவத்த வந்து கழிக்கணும் அப்டின்றதுக்காக, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிவன வந்து நிறுவி, ஸோ அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்த வாங்கிட்டு வந்தனால, ஸோ இந்த இடம் வந்து ராமேஸ்வரம் அப்டின்ற ஒரு பெயரா வந்துச்சு அப்டின்றதையும் வந்து நம்ம ஹிஸ்டரிய வந்து படிக்கிறப்ப வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த பசுமாடுக்கும் வந்து அங்கேயே வந்து நீங்க அகத்திக்கீரை குடுத்து, ஸோ அதோட பிளெஸ்ஸிங்கும் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம்.
பக்கத்துல வந்து சுத்தி பார்க்குறதுக்கு நெறைய இடம் இருக்கு. ராமர் தீர்த்தம், சீதா தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம். ஸோ இந்த மாதிரி நெறைய பிளேஸஸும் இருக்கு. ஸோ இந்த மாரி போட்டிங்ல நீங்க போகலாம் அப்டின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ பெர் பெர்சனுக்கு வந்து 100 சார்ஜ் பண்றாங்க. பட் நமக்கு அங்கருந்து நமக்கு வந்து ஒரு 2 1/2 கிலோமீட்டர் வரைக்குமே வந்து நம்ம கடல் உள்ள போயிட்டு, ஸோ அந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து நீங்க லைவா வந்து என்ஜாய் பண்ணீங்கன்னா மட்டும் தான் தெரியும். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ நாங்க போன டைம் வந்து எங்களுக்கு வந்து லிட்டரலி வந்து மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அது சரியா வந்து கிளியரா தெரியாது. ஏன்னா ஒரு வந்து தூறல்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ கடல் அலைக்கு ஏத்தாப்புல அந்த போட்டும் வந்து இந்த சைடும், அந்த சைடும் போற மாதிரியே அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க வந்து விஷுவலா வந்து நீங்க பார்க்குறதுக்கு தெரியல. பட் நாங்க அந்த லைவ்ல பார்த்தப்போ, ஐ மீன் லைவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ கொஞ்சம் ரொம்பவே வந்து ஒரு டிஃபரண்ட் ஃபீலிங்காவும் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு எப்பயுமே வந்து இந்த மாரி நம்ம ட்ராவல் பண்ண மாட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி போறப்போ, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவும் தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்பவே வந்து நல்லாருக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப சேஃபும் கூட. இதுக்கெல்லாம் வந்து பயந்துட்டு இருந்தோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே வந்து போட் சைடே வந்து போக மாட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சேஃபா இருக்கிறத மட்டுமே வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 மணி நேரம் கடலுக்குள்ள போயிட்டு, ஸோ அந்த அலையோட அலையாவும் நம்ம மனசு வந்து ரொம்பவே வந்து லேசாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க லைஃப்ல ஒரு டைமாவது வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ரொம்ப வந்து பெட்டரா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியும் ராமேஸ்வரத்த வந்து ஒன் டே ட்ரிப்பும் நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ எப்பயுமே ஒரு இடத்துக்கு போறப்போ, ஸோ அந்த இடத்துல என்ன அ ஹிஸ்ட்ரி இருந்துச்சு, ஸோ என்ன அப்படின்றது தான் இனிமே நம்ம சேனல்ல வந்து பார்க்க போறீங்க. ஸோ இது வந்து எனக்குமே வந்து ஒரு நியூவா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நானும் வந்து பேசினதில்ல. ஸோ எனக்கும் வந்து ஒரு நாலேட்ஜா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ நான் இந்த ஐடியா வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஸோ நான் உங்கள இன்னொரு வீடியோல திரும்பவும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாடா, பை பை. சி யூ.